வணக்கங்கள், வாழ்த்துக்கள். குரு வாழ்க, குவலயம் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க வாழ்க. ஓம் காளி ஜெயகாளி, ஜெய ஜெயக்காளி, ஓம் காளி ஜெயக்காளி, ஸ்ரீ தட்சிணகாளி. எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தட்சிணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம். ஆசீர்வாதம். ஓம் நமோ நாராயணாய. சித்திரை மாத சிறப்பு. தமிழ் வருட பிறப்பு. சித்திரை மாதம் பிறந்தாவே வெயில் கொளுத்துதுன்னு, கத்திரி வருதுன்னு. ஆனால் அந்த சித்திரை மாதம் சூரியனுடைய பாகை மாறி நம்முடைய தென்னகத்திற்கு ஒரு நல்ல வளங்களை தரக்கூடிய நாள். அதுதான் சித்திரை மாதம்னு பார்த்திங்கன்னா தெய்வீகமாக பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக எல்லா திருக்கோயில்கள்லையும் சனாதனமாக ரொம்ப பழமையான இருக்கிற கோயிலெலாம் மிகப்பெரிய விழாக்கள் நடக்கும். அந்த விழாக்கள் ஏன் நடக்குது? கடவுள் நம்ம ஏன் கொண்டாடுறோன்னா, நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும், நாட்டில் உள்ள மக்கள் நல்லா இருக்கணும், நாட்டில் உள்ள உயிர்கள் நல்லா இருக்கணும், உயிரினங்கள் பயிரினங்கள் எல்லாமே செழிக்கணும். அதுக்காக தான் இந்த திருவிழாவே பண்ணுறாங்க. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கல்லழகர் அப்படி நம்ம பண்ணுறோம், அதை பற்றி இப்போ பேச போகிறோம். ஆனால் சித்ரா பௌர்ணமின்னா திருவண்ணாமலை பார்த்திங்கன்னா கோடான கோடி பக்தர்கள் வருவாங்க. அது எங்கேருந்து வருவாங்க, யார் கூப்பிட்றாங்க, எதுக்காக வர்றாங்களாம் தெரியாது. பிரார்த்தனை அந்த பிரார்த்தனை வெற்றி அடைந்ததால் நேர்த்திக்கடனாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. அனுபவ ரீதியாக வருவாங்க, யாரும் சொல்லி வர்றதில்லை. அப்படி பார்த்தா மலை அப்படி எடுத்தால் திருவண்ணாமலை டக்குன்னு சொல்லிட்டோம். ஆனால் வைணவத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான மலைகள். புராண காலத்தில் பார்த்திங்கன்னா கோவர்தனகிரி. அந்த கோவர்தனகிரி என்ன பண்ணாங்க? கிருஷ்ணன் பிறந்து மாடுகளை மேய்த்து அந்த மாடுகளை பூஜித்து கோவினத்தை வளர்த்தவன் கோவிந்தன், கோரட்சகன். ஒரு காலத்தில் அந்த மலையை கொடையாக தூக்கி அந்த ஊரையே காப்பாற்றினதா புராணங்கள் சொல்லுது. அது பெரிய கதை. அப்படி அந்த கோவர்தன மலையை கொடையாய் பிடித்ததால் பிரம்மனே கோவிந்தன் என்று பட்டம் கொடுத்தனால கோவிந்தான்றணும். அந்த கோவிந்த கோஷம் எங்கெங்கெல்லாம் ஒலிக்குதுன்னா, நம்ம ஏழுமலை வாசம் சொல்கிறோம் இல்லையா, வெங்கடாஜலபதி. அங்கே 7 மலை இருக்குது. என்னென்ன மலைகள்? 7 மலைகளும் ரொம்ப அற்புதமான மலைகள். கருடாத்திரி, சேஷாத்திரி, விஸ்வராத்திரின்னு இந்த 7 விதமான மலைகள். இந்த 7 மலையும் சேர்ந்து தான் உச்சியில் இந்த 7 மலை வாசன் வாழ்கிறான். அங்கே போடுற கோஷம் என்னென்னா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. அந்த கோவிந்தனுக்குரிய ஒரு விழா, அந்த திருமாலுக்கு ஒரு விழா அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்லழகர். அது எங்கே இருக்கார்? மதுரை. மதுரை என்றாலே மீனாட்சி, மதுரை என்றாலே சுந்தரேஸ்வரர். அது என்ன தெரியல, மதுரைக்கு சுந்தரர்னு அப்படி பிடிக்கும் போல் தெரியுது. சிவனை பார்த்தா எப்போ பார்த்தாலும் கைலாயத்தில் சுடுகாட்டில் இருப்பார், திருநிற பூசியிருப்பார், சாம்பலை பூசியிருப்பாங்க, சடாமுடியோடு இருப்பார். ஆனால் உலகத்திலே சிவன் அழகாக வந்தது எங்கே தெரியுமா? மீனாட்சி கல்யாணத்துக்கு சுந்தரேஸ்வரன் வந்தார். ஏன்னா மீனாட்சியின் ஒரு விருப்பத்திற்கு அந்த ஆடை அலங்காரம் மாதிரி சுந்தரனாக வரார். அப்போது மதுரையே சுந்தரனுக்கு சொந்தம். இது சைவம். ஆனால் அதைவிட சுந்தரனாய் பெருமாளுக்கு பேர் கல் அழகர், அழகர் கோயில், அழகர் மலை. இப்படி ரொம்ப அற்புதமான கோயில். அது புராணங்கள்லேருந்து வருது. ஆழ்வார்கள் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 129 பாடல்கள் பாடியிருக்காங்க. அதிகப்படி பாடல் பாடிய ஸ்தலத்தில் அது ஒரு ஸ்தலம் வைணவர்கள். சரி, வைணவர் பெருமாளை பாடுறது ஆச்சரியம் இல்லை, 120ன்னா 500 கூட பாடட்டுமே அப்படின்னு பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் பாடியிருக்க அந்த கல்லழகர் மலையை. அது மட்டும் இல்லை, சிலப்பதிகாரம் மட்டும் தேவாரம், நம்முடைய சைவர்களுக்கான தேவாரத்திலையும் அந்த அழகர் மலையை பற்றி ரொம்ப பாடியிருக்காங்க. அப்போது அழகர் மலைக்கு ஒரு தனி சிறப்பு. ஏன்னா உண்மையிலேயே சாபங்களை தீர்த்து பாவங்களை அழித்து போன ஜென்ம பிறவியில் எடுத்துட்டு வந்த அந்த கடன்கள்லாம் கழித்து புதிய பிறவியை கொடுக்கிற கோவிந்தன் அவன். துர்வாச முனிவரால் கோபத்துக்கு ஆளாகி ஒரு முனிவர் சாபத்துக்கு ஆளாகி மண்டுகமாக மாறி போயிறார். மண்டுகம் என்றால் தவளை. சாபம் வந்துடுச்சு. இந்த சாபத்துக்கு நிவர்த்தியை கேட்குறாரு.
அதே தூர்வாசனம் சொல்கிறார், நீ திருமாலை நினைத்து தியானம் செய், நீ தவளையாக பிறந்தால் நீரில் மூழ்கி தியானம் செய் என்றார். அப்போ அந்த வைகை நதி கிளை நதியான ஒரு நதியில் அந்த தவளையாக இருந்து தியானம் செய்து தவம் செய்து திருமாலை அழைக்க அவ்வளோ அழகான சுந்தரனாய் வந்தவர் தான் அந்த கல்லழகர். அந்த பெருமாள், அவருக்கும் சுந்தரனே பேர், சுந்தர பெருமாள். மகாலட்சுமி லக்ஷ்மி தாயார் அங்கே துணையாக இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு திருக்கோயில். சரி, அந்த பாவங்களை தீர்க்கிறது எப்படி உண்மையா, சாபங்கள் போக்குறது உண்மையானா, இதுக்கு நம்ம யாரும் சென்சஸ் எடுக்க தேவையில்லை. ஏன்னா இந்த விழாவில் கூடக்கூடிய கோடான கோடி பக்தர்களை பார்த்தாவே புரியும். யாருடைய அழைப்பும் இல்லாத வருவாங்க. அது மட்டும் ஒரு நாள் விழா இல்லை, 5 நாள் விழாக்கள். ஏறக்குறைய மதுரையிலிருந்து இந்த கள்ளழகர் மலையிலிருந்து மதுரைக்கு 21 கிலோமீட்டர் அங்கிருந்து பயணமாகி வரார். யாருக்காக? மக்களை தரிசித்து, மாந்தர்களுக்காக பாவ பழிகளை தீர்த்து, புண்ணிய கர்மாக்களை நமக்கு உருவாக்குறதுக்காக, புதிய வாழ்க்கை புதிய லட்சியங்களை உருவாக்க அருளாசி வழங்க அந்த மலையிலிருந்து வராரு. அந்த மலையிலிருந்து வரக்கூடிய நேரம்னா பார்த்திங்கன்னா 5 நாள் விழா. இது எப்படி வராருன்னா, தன்னை மறைத்து கொண்டு மாறு வேடத்தில் கள்ளனாக வருகிறார். கள்ளனாக வர்றதுனால கள்ளனாக வராரு. ஆனால் பார்த்திங்கன்னா அப்படியே தங்க கவசம்தான், ஆயுதங்கள் பார்த்தா விதவிதமாக வாள், குத்தருவா அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பில் ஒன்று கையில் ஒன்று, வேட்டையாடுற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக அழகாக இருப்பார் அவர். அப்படி தங்க கவசத்தோடு குதிரை மேல் ஏறி அதாவது இன்னொன்று 10வது அவதாரம் கல்கி அவதாரம் சொல்லுவாங்க. அவர் குதிரை மேலே வரதா சொல்கிறாங்க. அந்த அவதாரத்து நேரத்தில் நம்ம இருப்போமான்னு தெரியல. அந்த அழகை, அந்த அவதார புருஷனை கள்ளழகனாக பார்க்கலாம் இந்த மதுரை திருவிழாவில். அந்த மதுரைக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான சப்பரங்கள் அங்கங்கே அந்த 21 கிலோமீட்டரும் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான பர்ணைகள், அந்த சாலைகள் அமைச்சு ரொம்ப அந்த தானங்கள், அன்னதானங்கள், பால் விநியோகம், பசி போக்குதல், நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பாங்க பக்தர்கள். ஏன் பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய கர்ம வினைகள் தீர்ந்தது, எனக்கு நோய் போயிடுச்சு, என்னுடைய வறுமை போயிடுச்சு, என்னுடைய பிரச்சனை தீர்ந்துடுச்சு, எனக்கு குழந்தை பிறந்துடுச்சு, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு கல்வியில் தேர்ந்துட்டேன், நான் வெளிநாட்டுக்கு போயிட்டேன், இப்படி பல விஷயங்களில் வெற்றி பெற்றவர்கள் இந்த நேர்த்தி கடன்களை செய்கிறதுக்கான விழா இது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வைகை நதியில் இந்த வெயில் கால தண்ணி இருக்காது இல்லையா, வைகை அணையிலே திறப்பாங்க தண்ணி. அன்னைக்கு ரொம்ப ஆக்ரோஷமாக நல்ல அலை பொங்கி வரும் அந்த அணையிலிருந்து தண்ணி. அந்த புத்தம் புது தண்ணீரில் கள்ளழகர் பயணித்து எல்லாருக்கும் அருளாசி கொடுத்து அந்த சுந்தரனாக, அழகனாக, வீரனாக. இப்போ கல்லர்ன்ற ஒரு மரபு இருக்குது. அந்த கல்லர் இனத்துக்கு குலதெய்வம் அவர் தான். அதனால தான் கள்ளழகர். அந்த கள்ளழகரை சுற்றி அந்த மதில் பார்த்திங்கன்னா பெரிய கோட்டை மாதிரி இருக்கும். அந்த கோயிலே மதில் அமைஞ்சு பெரிய கோட்டைக்குள்ளே இருக்கும். அந்த கோட்டைக்குள்ளே எல்லாவித பரிவார தெய்வங்களும் அடங்கியிருக்கும். அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அந்த கோயிலிருந்து வெளிவந்து கள்ளழகர் எழுந்து வந்து அத்தனை பேர் ஆசீர்வாதம் பண்ணி அந்த குதிரையோடு அந்த நதியில் இழங்குற காட்சி இருக்க, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு கோடான கோடி கோஷத்தோடு, அந்த கோஷம் நிச்சயமாக விண்ணை பிளக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். ஏதோ 5 பேர் போட்டால் பரவாயில்ல கோவிந்தா, 10 பேர் போட்டால் பரவாயில்ல, 1000 பேர் போட்டால், லட்சக்கணக்கான பேர்கள், கோடான கோடி பேர்கள் சொன்னால் அந்த எதிரொலி என்ன ஆகும்? விண்ணை பிளக்கும். அந்த விண்ணை பிளந்ததால் அங்கிருந்து அந்த விண்ணுலகில் இருக்கிற வைகுந்தத்தில் இருக்கிற இறைவன் அந்த கல்லறையில் அழகால் அந்த சிலை வடிவில் எழுந்தருளி நமக்கு பரிபூரண அருளாசியை தரார். பார்க்க பார்க்க திகட்டாது நாங்கள் அழகு. அப்படி ஒரு அழகு. தமிழ்நாட்டுக்கு முருகன் என்றால் அழகுன்னு. முருகன் யார்? மாலவன் மருகன். இந்த மச்சானுக்கு மாமன் கூட அழகு தானே. முருகன் அழகு என்றால் அவருடைய மாமன் அழகு தானே. எப்படி கல்லழகர் அழகுனா, அழகு என்றால் ராமர் அழகு, அழகு என்றால் கிருஷ்ணர் அழகு, அவதாரங்களே அழகு. சரி, ராமர் நல்ல 6 அடி 7 அடி இருந்தார், உயரமாக கம்பீரமாக இருக்கார் அப்படின்னா, 4 அடி உயரத்தில் ஒருத்தர் பிறந்தார் வாமனனா, அந்த அழகை சொல்லவே முடியாது. அப்போது பெருமாள் எந்த அழகை ரசிக்கிறது? வாமனன் அழகா, ராமன் அழகா, ஸ்ரீ கிருஷ்ணன் அழகா, என்னுடைய கல் அழகன் அழகா?
பெயரிலேயே அழகு ஒன்று சேர்த்து ராமர் அழகுன்னு சொல்கிறதில்ல, கிருஷ்ணர் அழகன் பேரை வைக்கல. ஆனால் நம்முடைய கல்லழகருக்கு அழகை சேர்த்து அழகாக பார்த்தவங்க, அந்த அழகனை நேசித்தவர்களுக்கு ஆனந்தம் பெருகும், அந்த அழகனை பூசித்தவர்களுக்கு செல்வம் கொழிக்கும், அந்த அழகனை தேடிப்போவர்களுக்கு தடையாக இருக்கிற தடைகள்லாம் விலகும். அதனால் மதுரை பக்கம் போங்க, கள்ளழகரை பாருங்கள். அந்த கோட்டை மதில் சுவர் என்ன பண்ணிங்கன்னா ஒரு வாசல் இருக்குங்க, அந்த கல்லழகு ஒன்றுமே இருக்காது, அதுக்குள்ளே தான் அவங்க குலதெய்வம் அடங்கியிருக்கும். வருஷத்துக்கு ஒரு தான் அந்த திரையை திறப்பாங்க. அதை தாண்டி போனால் தான் அந்த அழகர் கோயிலே இருக்கும். அப்படி ஒவ்வொன்றும் நம்ம புரிஞ்சு போகணும். ஒரு கோயிலுக்கு போகிறப்ப எதுக்கு போகணுன்னா, இது பாடல் பெற்ற ஸ்தலம், ஆழ்வார்களால் வர்ணிக்கப்பட்ட ஸ்தலம், ஆழ்வார்களிட நேரடியாக அந்த பெருமாள் பேசிய ஸ்தலம், இப்படிலாம் கணக்கு இருக்குது இல்லையா? அப்படிப்பட்ட தலத்தை நாம் விழாவாக கொண்டாடும்போது இந்த சித்திரை திருநாளில் எல்லா ஊரிலும் கொண்டாடுறோம். திருவண்ணாமலை மட்டும் இல்லை, தேர் திருவாள், புஷ்ப அலங்காரங்கள் எல்லா இடத்துலையும் நடக்கும். சித்திரைன்னாவே அது ஒரு எப்படி மத்தாப்பு செதற மாதிரி ஒரு விழா. இரவு பௌர்ணமி, அதுவும் பௌர்ணமி சொல்லவே தேவையில்லை. ஏன் பௌர்ணமியில் கொண்டாடுறோன்னா, சந்திரனுக்கு அவ்வளோ மகிமை. என்ன மகிமை? இதெல்லாம் ஆன்மீகவாதிகள் சொல்கிறது இப்படி தான் சொல்லுவாங்க. அப்படின்னா, விஞ்ஞானத்தால் ஒப்புக்கொண்ட உண்மை என்னென்னா, கடலை யாரும் அசைக்க முடியாது. ஏன்னா 3 பாகம் கடல் 1 பாகம் நிலம் நாம் படிச்சிருக்கிறோம். இந்த 3 பாகம் கொண்ட கடலை அந்த சந்திர கிரணங்கள் பட்ட உடனே பௌர்ணமி நாளில் அலை பொங்கி எழும். தன் அடக்க முடியாத அலையாக பொங்கும். அந்த கதிர்வீச்சுக்கு அவ்வளோ சக்தி. 64 கலை கொண்ட கதிர்வீச்சுக்கள். அந்த திருவிழாவில் அந்த நாளில் விழாக்களை எடுப்பது, அந்த நாட்களில் வேண்டுதல் வைப்பது, அந்த நாட்கள் யாகங்கள் செய்வது, அந்த நாளில் பூஜைகள் செய்வது, அந்த நாள் வேதங்கள் ஓதுவது, இப்படி பண்ணோம்னா அதற்கு பரிமாணம், வளர்ச்சி, அதனுடைய ஆகர்ஷணம் அதிகம். அப்படிப்பட்ட நாளில், அந்த பௌர்ணமி நாளில் அந்த பெருமாளை அழகனை சேவிக்கிறவங்க அந்த அழகனை நினச்சி உங்களை சுற்றி இருக்கிற பெருமாள் கோயிலோடு போய் பார்த்துட்டு வரலாம். ஏன்னா மனசில் அந்த அழகனை வச்சுக்கோங்க, நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த அழகனை மனசில் வச்சுட்டுக்கோங்க, சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த அழகனை மனசில் வச்சுக்கோங்க, முருகனை தியானிச்சுட்டு போயிட்டு வாங்க. அந்த அழகனை மனசில் வச்சுக்கோங்க, சக்தி தேவியை தேடி விடுங்க. ஆனால் அழகன் எங்கும் நிறைந்தவன். இந்த உலகமே அவனால் அழகாக இருக்குது. இந்த உயிரினங்களை பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஒரு மரத்தை பார்த்தா ரசிக்கிறோம், ஒரு மலையை பார்த்தா ரசிக்கிறோம், ஒரு நதியை பார்த்தா ரசிக்கிறோம், ஒரு கடலை பார்த்தா. அத்தனை அழகுக்கும் சொந்தக்காரன் நம்முடைய கல்லழகன். அந்த கல்லழகனை நாம் சித்ரா பௌர்ணமி அன்று முடிந்தவர்கள் நேரில் சென்று தரிசியுங்கள், விழாவில் பங்கு பெறுங்கள். முடியாதவர்கள் வீட்டிலே உங்கள் பூஜை அறையை கல்லறைகள் கோயிலாக ஆக்கி அவரை தியானித்து பூஜித்து வரங்களை கேட்டு பெற்று எல்லா வளங்களையும் பெற்று வாழ்க என சொல்லி அனைவருக்கும் ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன்.